வேலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயமில்லை. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்வரும். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். இன்னைக்கு கோட்சாரத்தை பத்தி ஒரு டாபிக் பார்க்கலாம். ஒரு ஜாதகத்திலே ஒரு சில சம்பவங்களை நிர்ணயம் செய்வதற்கு திசாபுத்திகள் எந்த அளவு முக்கியமோ அதே அளவுக்கு கோட்சாரமும் முக்கியம். சொல்லப்போனா வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜில திசாபுத்திங்கிற கான்செப்டே கிடையாது. அதுலயும் பெரிய பெரிய அஸ்ட்ராலஜர்கள்லாம் இருக்காங்க. நம்ம இந்திய முறையில தான் சந்திரனை அடிப்படையாக கொண்ட முறைகள். அதனால சந்திரனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுக்கிறாங்க. அவர்கள் அனைவருமே சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் எடுப்பாங்க. நீங்க பிறந்த மாசம் சூரியன் எங்க இருக்குங்கிறத வச்சுதான் உங்க குணாதிசயங்களே நிர்ணயம் பண்ணி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்போ ஆட்டோமேட்டிக்கா கோட்சாரத்துக்கு முக்கியத்துவம் அப்படிங்கிறது தெரியுது. அதாவது 50% கோட்சாரமும் 50% திசாபுத்தியும் தேவை. நிறைய பேர் வெறும் திசாபுத்தியை வச்சே பலன் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க முக்கியமான கிரகம் எந்த சாரத்துல போயிட்டு இருக்காரு, சனி எதுல போயிட்டு இருக்காருன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. குரு என்ன சாரத்துல இருக்காருன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது. நம்ம குருபலன்னு ஒரு வார்த்தை சொல்றோம். குருபலன்னா என்ன? அதாவது ஜனனகால சந்திரனுக்கு குரு மறையாமல் இருப்பதுதான் குருபலன். ஏன் குரு மறையக்கூடாது சார்? பரிபூர்ண சுபகிரகம் சொல்றோமா இல்லையா? சுபத்தன்மையை அதிகப்படுத்தக்கூடியது. சுபத்தன்மையை முக்கால்வாசிக்கு மேல சுபர். அதான் இருக்கிற இதுலயே அவர் தான் முக்கியமான சுபகிரகம். அதுக்கடுத்து சுக்கிரன் வராரு, அப்புறம் புதன், இப்படி வரிசலா வராங்க. அந்த சுபகிரகமானவர் நம்ம என்னதான் நம்மளுடைய லக்னத்துக்கு அவர் மோசமான ஆதிபத்தியம் வாங்கினவராக கூட இருக்கலாம், துஸ்தான அதிபதியாக கூட குரு இருக்கலாம். ஆனா கோட்சார குரு அப்படி இல்லை. கோட்சார குரு இயற்கை சுபர். அவருடைய ஒரு நேரடி பார்வை அல்லது திரிகோண பார்வை 5-9 இருக்கா இல்லையா? அவருக்கு 5-9 பார்வை. 7ஆம் பார்வை எல்லா கிரகத்துக்கும் உண்டு. அப்படி இருக்கும்போது நடக்கக்கூடிய சுபகாரியங்கள் வாழ்க்கையில என்ன இருக்குங்க? ஒரு மிகச்சிறந்ததாக. கோட்சாரத்திலே குரு நமக்கு அந்த 7ஆம் அதிபதியை பார்ப்பதோ அல்லது நம்மளுடைய ஜனனகால சந்திரனை பார்ப்பதோ அதன் மேல் பிரயாணம் செய்வதோ. உதாரணத்துக்கு ஒரு துலா லக்னம்னு வச்சுக்குவோம். துலா லக்னத்துக்கு 7 கூடியவர் யாரு? செவ்வாய். உங்க ஜாதகத்துல செவ்வாய் எங்க இருக்காருன்னு பார்த்துக்கோங்க. கும்பத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம். இன்னைக்கு கோட்சார குரு எங்க இருக்காரு? மிதுனத்துல இருந்து 9ஆம் பார்வையா ஜனனகால சந்திரனை பார்க்கிறார். ஜனனகாலத்தினுடைய 7ஆம் அதிபதியை பார்க்கிறார். அதே போல உங்கள் லக்னத்தையும் பார்த்து விடுகிறார். 7ஆம் பாவத்துக்கு அவர் மறையில, 7ஆம் அதிபதிக்கு திரிகோணத்துல. இப்படி இந்த சுபகிரகமான குரு இவ்வாறாக கோட்சாரத்திலே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்திலே திருமணங்கள் அமைந்தால் அதிலே பெரிய இடர்பாடுகள் என்பது இருப்பதில்லை. பெரிய கஷ்டமோ அதுல ஃபெயிலியரோ பாதிப்புகளோ பெருசா இருக்கிறது இல்லை. அப்போ ஒரு ஜாதகத்துல ஜனனகால ஜாதகத்துல ஒருத்தருக்கு திருமணம் பாக்கியம் சரியில்லை, திருமண பிரச்சனைகள் உண்டான அமைப்பு இருக்கு அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி நாம கோட்சாரங்களிலே வரக்கூடிய கிரகங்கள் சுபகிரகங்களுடைய பார்வையில இருக்கும்போது திருமணத்தை அமைத்தால் அந்த பிரச்சனையிலிருந்து கொஞ்சம் வெளியே வர முடியும். இவருக்கு ஏற்கனவே மன வாழ்க்கை சரியில்லைங்கிற கொடுப்பினை இருப்பவருக்கு இந்த குருவனுடைய பார்வை இருக்கும்போது திருமணம் ஆச்சுன்னா என்ன ஆகுங்க? அந்த பிரச்சனைகள்
சால்வ் ஆகும். அதனால்தான் அந்த மாதிரி நாம வந்து சுபகிரகத்தோட பார்வை இருக்கணும்னு சொல்றது. இப்போ உதாரணத்துக்கு இதே துலா லக்னம் 7 செவ்வாய் யாருக்கெல்லாம் சிம்ம ராசியிலே சஞ்சாரம், சிம்ம ராசியிலே ஜனகாலத்திலே இருக்கிறது. சிம்ம ராசியில மகத்துல இருக்காருன்னு வச்சுக்குவோம், 7ஆம் அதிபதி. அவருக்கு இயல்பு கொடுக்கப்பட்டதே என்ன கொடுக்கப்பட்டிருக்கு? மன வாழ்க்கை பிரச்சனை, மன வாழ்க்கை. ஏன்னா சிம்ம வீடு துலாத்துக்கு பாதக விடா இல்லையா? இன்னொன்னு கேது சாரம் வாங்கிட்டாரா இல்லையா? 7ஆம் அதிபதிக்கு அப்புறம் ஏதாவது பாவகிரகம் இருக்குன்னு வச்சுக்குவோம், ஒரு ராகுவோ கேதுவோ, ஜனகால ஜாதகத்துல கண்ணில ராகு இருக்காருன்னு வச்சுக்குவோம். இப்போ ஒரு மன வாழ்க்கையை தொட்ட உடனே இவருக்கு அடுத்தது ராகுவை போய் தொடரும். ராகுங்கிறது ஒரு விபரீதம், ஒரு பிரச்சனை, ஒரு இழப்பு. இதெல்லாம் உள்ளூர்ல இருந்தா. வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டா அதெல்லாம் பண்ணாது இல்லையா? வெளிநாட்டுக்கு ஓடி போயிட்டியா பிரச்சனை இல்லை. அவ்வாறு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்திற்கு இந்த காலகட்டத்திலே, அதாவது குறிப்பாக கோச்சாரத்திலே கேது எங்க சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார்? சிம்மராசியிலே சஞ்சாரம். அதாவது உங்கள் ஜனனகால 7ஆம் அதிபதி மேல கோச்சார கேது சஞ்சாரம். இந்த காலகட்டத்தில் திருமணம் குறிக்கலாமா? அது என்னதான் நல்ல தசா புத்தியா இருந்தாலும் சரி. என்ன நடக்குங்க? திருமணம் ஆகி 3 மாசம் 6 மாசத்துக்குள்ளே பிரச்சனை பிரிவினையை நோக்கிதான் செல்லும். எவ்வளவுதான் 10க்கு 10 பொருத்தம் பார்த்தாலும் என்ன ஆகாது? பிச்சுக்கிட்டு தான் போகும். அப்போ இது என்ன பண்ணிடணும்? நம்ம பார்த்த உடனே, ஐயா இது திருமணத்துக்கு உகந்த காலகட்டம் இல்லை. ஏற்கனவே 7ஆம் அதிபதி பாதகத்தில இருந்து கேது சாரம் வாங்கியிருக்கார். அடுத்து ராகு தொட போறார். திருமணம் நடந்த உடனே பிரச்சனை விபரீதங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. இவ வந்த நேரம் தான் மாமனாரை தூக்கிருச்சு, மாமியாரை தூக்கிருச்சு. இப்படி பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம். கேள்விப்படுறோமா இல்லையா? நிறைய பாக்குறோமா இல்லையா? விபத்து கண்டாதி தோஷங்களை சந்திப்பார்கள். மணமகள் 2 பேரும் ஒன்று சேர்ந்து பைக்ல போறது, கார்ல போறதுன்னு போகும்போது அடிபட்டுருவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு காரணமே இதுதான். இந்த மாதிரி இருக்கும்போது 7ஆம் அதிபதி ராகு கேதுனுடைய தொடர்புலையும் பாதகஸ்தானத்தினுடைய தொடர்புலையும் இருந்து கோச்சாரத்திலே பாவகிரகங்கள் அதன் மேலே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம். திசா புத்தி அந்தரங்கள் சூட்சமங்கள்ல ஒரு சின்ன 1 நாள் 2 நாள் டைம் கிடைச்சா கூட போதும். என்ன பண்ணிடுங்க, ஆளை நிறைய பேர் காலி பண்ணியே விட்டுருக்கு, நான் பார்த்துருக்கேன். ஸோ நான் முதல்ல சொன்ன மாதிரி திருமணத்திற்கு திசாபுத்திகள் எந்த அளவு முக்கியமோ அதற்கு ஈக்குவலாக கோச்சாரம் முக்கியம், மிக மிக முக்கியம். கோச்சாரத்திலே நீங்கள் ஒரு சம்பவத்தை செய்யும் போது, உதாரணத்துக்கு 4ஆம் அதிபதினு வச்சுக்கோங்க. நான் திருமணம் வந்து ஒரு உதாரணத்துக்காக தான் சொன்னேன். இப்போ இதே துலா லக்னம் சனி சிம்மத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. துலா லக்னத்துக்கு யாரு சனி? 4க்கும் 5க்கும் உடையவரா? இப்போ சொத்து 4ங்கிறது சொத்தா, 5ங்கிறது பூர்வீகமா? அந்த சனி ஏற்கனவே இங்க சிம்மத்துல மக நட்சத்திர சாரம் வாங்கி உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ கோச்சார கேது அது மேல போகுதா? இப்போ சொத்து சம்பந்தப்பட்ட வம்பு வழக்கு வில்லங்கங்கள் கண்டிப்பாக வரும். அது வராமல் 100க்கு 100 வராமல் போகவே போகாது. இப்பதான் நம்ம தசாபுத்தி என்ன பண்ணிக்கணும்? தசாபுத்தியை கவனிக்கணும். அப்படி கவனிச்சு பார்க்கும்போது, ஐயா நான் வந்து இப்போ ஒரு லோனை போட்டு வீட்டை கட்டலாம்னு இருக்கிறேன். பழைய வீட்டை இடிச்சுட்டு பூர்வீக வீடு இருக்கு, அதை இடம் வந்து 4 பேருக்கு சொந்தம், இடிச்சுட்டு கட்டலாம்னு பாக்குறேன். அப்படிலாம் போனாங்கன்னா தேவையில்லாம என்ன ஆயிடுவாங்க? மாட்டிக்குவாங்க. கை காசு தான் வீணா போகும். கடன்ல பிரச்சனையில போய் மாட்டிக்குவாங்க, இல்ல வழக்கு வம்புகள்ல போய் மாட்டிக்குவாங்க. இந்த மாதிரி இருக்கிறவங்க பெரிய வண்டி வாகனங்கள்லாம் எடுக்கக்கூடாது. இவங்க வந்து நான் ஒரு டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிக்கிறேன், சொந்த தொழில் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிம்பாங்க. என்ன தொழில் பண்றீங்கன்னா, அப்பதான் டிரான்ஸ்போர்ட் கொண்டாடுறேன், லாரியை கொண்டாடுறோம். அது என்ன ஆகுங்க? எங்கேயா போய் இடிச்சு ஆக்சிடென்ட் கேஸ்ல புக் ஆகி உள்ள போயிடும். இல்லைன்னா டாக்குமெண்ட் பிரச்சனையில உள்ள மாட்டிக்கும். ஏதாவது ஒரு தலைவலியில இவங்க என்ன பண்ணிடுவாங்க? போய் மாட்டி முதலுக்கு மோசமா போகக்கூடிய காலகட்டங்கள் அங்கே நடக்கும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து
நான் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு திருமண உதாரணத்தையும் சொன்னேன். ஒரு 4ஆம் இடம் சம்பந்தப்பட்ட, இடம் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட அல்லது குழந்தைகள் சம்பந்தப்பட்ட, இல்ல ஒருத்தர் வாலிப வயசு காதலிச்சுட்டு இருக்காருன்னா, அதான் பிரேக் ஆகும். அந்த பொண்ண தான் கட்டலாம்னு இருந்தாங்க. திடீர்னு அந்த பொண்ணு வீட்ல மனச மாத்தி, வேற பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்ட்டு, இவரு தேவதாஸ் மாரி தாடி விட்டு திரிஞ்சுட்டு இருப்பாரு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து கோச்சாரத்தினுடைய கிரகங்கள், முக்கியமாக அந்த வருட கிரகங்கள் என்று சொல்லப்பட்ட குரு, ராகு, கேது மற்றும் சனியினுடைய சஞ்சாரத்தை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம கிளையண்ட் வரும்போது, இந்த கிரகங்கள் சஞ்சாரம் செய்யக்கூடிய இடத்திலே, அந்த ஜாதகருக்கு ஜனன காலத்திலே என்ன கிரகங்கள் இருக்கு என்பதை பார்த்து, குரு மேல இருக்கக்கூடிய கேள்விகளை கேட்கும்போது, தாராளமாக நீங்கள் செய்யலாம் என்று சொல்வதும், சனி, ராகு, கேது மேல இருக்கிறத பார்த்து செய்யும்போது, சனி, கேது குறிப்பா. ராகு கூட அது வேற விஷயம், அதை விட்டுருங்க. சனி மேலேயும் கேது மேலேயும் இருக்கக்கூடிய அந்த ஜனனகால ஜாதகங்கள், ஜனனகால கிரகங்கள் சம்பந்தப்பட்ட, அதனுடைய காரகங்கள் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க நெகட்டிவான பதிலையும் சொல்லிட்டீங்கன்னாவே, ஜோதிடத்துல என்ன ஆயிடுவீங்க? நீங்க பாஸ் ஆயிருவீங்க. ஏன்னா இது வந்து பல வருட அனுபவத்துல நாங்க இதை தெரிந்து உங்களுக்கு அதோட எசன்ஸை பிழிஞ்சு கொடுத்துருக்கேன். வேற ஒண்ணும் இல்லை. நீங்க வந்து பார்க்க பார்க்க தான் என்ன ஆகுங்க? பழக பழக தான் தட்டாம்பாங்க. 1000 பேத்த கொண்டாதான் அரை டாக்டர்ம்பாங்க. அதனால என்னதான் நீங்க ஜோதிடம் படித்திருந்தாலும் சரி, பெரிய குருமார்கிட்ட போய் நீங்க படிச்சிருந்தாலும் சரி, நீங்க பிராக்டிஸ் பண்ண தான் என்ன ஆகுங்க? ஒவ்வொரு ஜாதகரும் ஒரு மாதிரி கேள்வி கேட்பாங்க. கிரகநிலைகள் ஒரே மாதிரி தான் இருக்கும். வயதுக்கு தகுந்த மாதிரி கேள்விகளுடைய தரம், அதனுடைய இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். புதன் மேல போகுதுன்னா படிக்கிற வயசுல படிப்பை பத்தி, காதலை பத்தி கேட்பாங்க. கொஞ்சம் வயசாயின வாட்டி என்ன பண்ணுவாங்க? நோயினுடைய பத்தி கேட்பாங்க, கடனை பத்தி கேட்பாங்க. மாமன் வர்க்கம், மாமன் உறவுகளை பத்தி கேட்பாங்க. பேங்க், டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட செக், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை பத்தி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி வயதுக்கு தகுந்தாற் போல அதனுடைய காரகத்தினுடைய பலன்கள் மாறிக்கொண்டே இருக்கும். திசா புத்தியோ கோச்சாரமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 15 வயசு பையனுக்கு நடக்கிற சம்பவம் ஒரு 55, 56 வயசு ஆளுக்கு நடக்குமா? நடக்காது. அதனால இடம், பொருள், ஏவல் வயதுக்கு தகுந்த மாதிரி நாம் என்ன பண்ணிக்கணும்? அனுசரித்து பலன் சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல கோச்சாரத்தை துல்லியமாக கவனித்துக் கொண்டே வர வேண்டும். தினம் வந்த உடனே உங்க ஆபீஸ்ல போர்டில் என்ன பண்ணிடுங்க? கோச்சாரத்தை எழுதி போடுங்க. எழுதி போட்டு இந்த கிரகம் இந்த டிகிரியில போயிட்டு இருக்குது, இந்த சாரத்துல போயிட்டு இருக்குது இன்னைக்கு அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. இதுல மிகச்சிறந்த நீங்க வந்து விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொள்வீர்கள். அன்னைக்கு வரக்கூடிய கிரகங்கள் ஒரு சிலர் வந்து எனக்கு இன்னைக்கு இப்படிப்பட்டவங்க தான் ஜாதகம் பார்க்க வருவாங்கன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தான் வருவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க தினம் கோச்சாரத்தை கவனிக்கிறாங்கன்னு அர்த்தம். அந்த மாதிரி கவனிச்சு பாருங்க. நீங்களும் இந்த ஜோதிடத்துறையிலே மிகச்சிறந்த வெற்றியாளனாக வர முடியும். சர்வே ஜனா சுகினோ பவந்து. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.